ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸ் வழக்கம் போல நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், ஏதாவது சில டெக்னிக்கல்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு தேவை, இல்லை நேற்று நான் கொடுத்த அந்த ப்ரீவியஸ் ரெக்கமெண்டேஷன் இல்லை ப்ரீவியஸ் வீடியோ சம்பந்தமான அப்டேட் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப்புடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கேட்கலாம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நான் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பேன். என்ன கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இப்போ நாம் ஆஸ் யூஷுவலாக ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டியை 21,940க்கு மேலே நிஃப்டி போச்சுன்னா உங்களை பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 980, 2240 இந்த 2 டார்கெட்டை கொடுத்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கேப் அப் நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்தது. கிட்டத்தட்ட லோ 21,963 வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்தது. ஸோ யாராவது இந்த லோ வரும்போது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 100 புள்ளிகள் உங்களால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நிஃப்டி ஹை 22,115 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் ஒரு 100 புள்ளிகள், அட்லீஸ்ட் ஒரு 70 புள்ளிகளாவது நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ நாம் இதை தூக்கலாம். ஸோ நாளைக்கு உடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிஃப்டி எது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், அதாவது 22,120 லெவல். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே அப்படின்னா 22,025 லெவல். ஸோ இது ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நாளைக்கு சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,120 லெவல் பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்க. இனிஷியல் டார்கெட் 40 புள்ளிகள் வழக்கம் மாதிரி தான். செகண்ட் டார்கெட் 60 புள்ளிகள். ஸோ டோட்டலாக 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி நான் கொடுக்குறேன். ஸோ 22,220 வரைக்கும் நீங்கள் நிஃப்டியை எய்ம் பண்ணலாம். சப்போஸ் 22,120 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஆன மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த சப்போர்ட்டில் லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரியான பேட்டர்ன் நிஃப்டி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக திருப்பியும் நிஃப்டியை பை பண்ணலாம். அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பேட்டர்னை லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டி பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டம் தான் உங்கள் ஸ்டாப் லாஸ். டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த நெக் லைனும் இந்த பாட்டம் உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ லெங்க் இருக்கோ அதுதான் T1. அதே மாதிரி 1:1, 1:2 நீங்கள் தாராளமாக நிஃப்டியில் ஏம் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி 22,025 பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஒரு 40 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் டார்கெட் 21,985 வரைக்கும் நீங்கள் ஏம் பண்ணலாம். அல்டிமேட் டார்கெட் அங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ். ஸோ இன் டோட்டல் 100 பாயிண்ட்ஸ் நம்ம நிஃப்டியில் நம்ம தாராளமாக ஏம் பண்ணலாம். நிஃப்டி 22,025 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில்
ஃபார்ம் ஆனா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,900 பிரேக் பண்ணால் நீங்கள் பேங்க் நிஃப்டியை ஒரு தடவை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டார்கெட் வந்து 48K ஃபஸ்ட்டு டார்கெட்டாக சொன்னேன். செகண்ட் வந்து 48,150. ஸோ இந்த 2 டார்கெட் கொடுத்தேன். இன்றைக்கி ஹை பாருங்கள் என்ன போயிருக்கு, 48,250. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 100 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி போயிருக்கு. ஸோ டோட்டலாக நாம் இன்றைக்கி வந்து ஒரு 300 புள்ளிகள் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சது பேங்க் நிஃப்டியில் இந்த லெவலில் பை பண்ணியிருந்தால். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு லெவல் கிட்ட வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் லைனை பேங்க் நிஃப்டி மல்டிபிள் டைம்ஸ் அட்டம் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு கூட இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாமல் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி, அதாவது நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஹாரிசான்டலும் பிரேக் பண்ணால் ஒரு 100 புள்ளிகள் குயிக்காக நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைக்கும். அதாவது 48,255 உடச்சி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் பை பண்ணலாம். டார்கெட் வந்து 48,355க்கு நீங்கள் உங்கள் செல்லிங் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு மூவ் இருக்கும் அந்த லெவல் பிரேக் பண்ண உடனே. ஸோ பார்த்து நீங்கள் அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இமீடியட்டாக. சப்போஸ் இந்த இடத்துல வந்து அதாவது 355 இடத்துல வந்து 355 400 லெவல் ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவல். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து தான் பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் லோ வந்தது. ஸோ திருப்பி அதே இடத்துக்கு திருப்பியும் பேங்க் நிஃப்டி வருது. அதனால இந்த லெவலில் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர், ஏன் பெரிய செல்லிங் ப்ரெஷர் கூட வரலாம். அதனால் இங்கே எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நியூ ஹை நம்ம தாராளமாக பார்க்கலாம் வரக்கூடிய காலத்தில். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்பதை இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்குது பேங்க் நிஃப்டி இது. ஸோ பேங்க் நிஃப்டி வீக் எங்கே போகும் எங்கே ஆகும் அப்படின்னா 47,965க்கு கீழே சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 47,950 இல்லை 965 லெவல் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணுங்கள். இனிஷியல் டார்கெட் நான் எப்போவுமே 100 பாயிண்ட்ஸாக கொடுப்பேன். ஸோ அந்த டார்கெட் வந்தால் வெளியே வாங்க. ஸோ 47,865 லெவல் இல்லை 860 லெவல் வந்தால் வந்துடுங்க. அல்டிமேட் டார்கெட் வந்து 47,000. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் உங்களுடைய அல்டிமேட் டார்கெட் பேங்க் நிஃப்டி இது. ஸோ இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலில் வந்து ரொம்ப நாளாக ரெஸ்பெக்ட் பண்ணுது. எப்போவுமே இந்த லெவல் கிட்ட வந்தால் ஒரு புல் பேக் வருது பாருங்கள். இங்கே வந்துச்சு ஒரு புல் பேக், திருப்பியும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து ஒரு புல் பேக், திருப்பி இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய புல் பேக், அதுக்கப்புறம் அங்கே சஸ்டெயின் ஆகி திருப்பியும் கீழே வந்து இந்த சப்போர்ட் கிட்ட வந்து மேபி இது வந்து இங்கிருந்து ஒரு புல் பேக் வந்தால் இது வரைக்கும் போகலாம். அதாவது 336 340 வரைக்கும் போகலாம். சப்போஸ் போக முடியாமல் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணலாம். கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ செல் பிலோ 321, ஸ்டாப் லாஸ் 327, டார்கெட் வந்து 318, 315 அண்ட் 310. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்கள். 327 ஸ்டாப் லாஸை வச்சு செல் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம், எம்சிஎக்ஸ். ஸோ எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் இங்கே அட்டெம்ப்ட் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. ஸோ இன்னைக்கு கூட வந்திருந்தது, பட் பிரேக் ஆக முடியல. திருப்பியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக
பை பண்ணலாம். ஸோ பை above 3195, ஸ்டாப் லாஸ் 3170, டார்கெட் 3210, 3223 and 3240. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து மெட்ரோபாலிஸ். ஸோ இந்த மெட்ரோபாலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியான ஒரு பேட்டர்ன் பாருங்க. கப்பு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹேண்டில். ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். காரணம் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பை above 1560, ஸ்டாப் லாஸ் 1548, டார்கெட் 1568, 1575 and 1590. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம் மெட்ரோபாலிஸில். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் போயிடலாம், பிர்லா சாஃப்ட். ஸோ பிர்லா சாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுது. ஏன்னா இது உடைச்சாதான் டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும், எப்போ உடைக்குதுன்னு பார்க்கணும். ஒன்ஸ் உடைச்ச உடனே நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். செல் பில்லோ 777, ஸ்டாப் லாஸ் 788, டார்கெட் 773, 765 and 755. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம் பிர்லா சாஃப்ட். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், பிரமில் என்டர்பிரைசஸ், பிஇஎல் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஇஎல் வந்து ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தது இவ்வளோ நாளாக. பட் இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த லெவல், அதாவது இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 929, ஸ்டாப் லாஸ் 937, டார்கெட் 925, 921 and 914. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம் பிஇஎல்ல. ஸோ இன்னைக்கு கொடுத்த இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸும் உங்களுக்கு ஓகே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை இது வைங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. இப்போ நேற்று நான் கொடுத்த வீடியோ, அப்லோட் பண்ண வீடியோவில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் வந்து எல்லா ஸ்டாக்கும் நம்ம வந்து பார்க்க முடியாது. என்னென்ன ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அதை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் மற்ற நாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து யூபிஎல். ஸோ யூபிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பை கால் சொல்லியிருந்தேன். எங்கே அப்படின்னா 1803 இதுக்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். அல்டிமேட் ஆக வந்து 1834. இன்னைக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 1832 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம யூபிஎல்ல பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன ஸ்டாக் அப்படின்னா எம்எஃப்எஸ்எல் கூட ஒரு 15 புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. இது கூட நான் நேற்று கொடுத்த கால் தான் எம்எஃப்எஸ்எல். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எம்எஃப்எஸ்எல் வந்து நீங்கள் இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்க, இதுக்கு கீழே வந்தால் செல் பண்ணுங்க சொன்னேன். அதாவது 931க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ லோ பாருங்களேன் 916 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது கூட ஒரு அருமையான ஒரு 15 புள்ளிகள் நமக்கு இன்ட்ராடேல கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இது கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. 2556ல பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 65, 73 and 90. ஸோ இன்னைக்கு ஹை பாருங்க, செகண்ட் டார்கெட் பிரேக் ஆயிருக்கு, 78 வரைக்கும் போயிருக்கு இந்த யூனிலிவர். ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் வந்து ஒரு 22 புள்ளிகள் நாம் இன்டர்டேலேயே கெயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல அருமையான ஸ்டாக்ஸ், நல்ல டார்கெட் போகிற மாதிரி வேணும் அப்படின்னா என்ன வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை டச் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸு இல்லை யார் இன்டர்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.